வணக்கம். இன்று நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் மற்றும் எதிர்காலத்தை மாற்றப் போகும் 10 அற்புதமான ஜப்பானிய தொழில்நுட்பங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். ஜப்பான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் பாரம்பரியமும் நவீன கண்டுபிடிப்புகளும் தான். ஆனால் ஜப்பானின் உண்மையான சிறப்பு என்னவென்றால், அவர்கள் தொழில்நுட்பத்தை வெறும் ஆய்வகங்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க பயன்படுத்துகிறார்கள். வேகமான போக்குவரத்து முதல் புத்திசாலித்தனமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை ஜப்பான் உலகிற்கே முன்னோடியாக இருக்கிறது. சரி, அந்த 10 தொழில்நுட்பங்கள் என்னென்ன என்று விரிவாக பார்ப்போம். முதலில் ஷின்கன்சன் புல்லட் ரயில். 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவை உலகின் அதிவேகமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து அமைப்புகளில் ஒன்றாகும். மணிக்கு 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சென்றாலும் இதில் பயணம் செய்வது மிகவும் வசதியாக இருக்கும். இதன் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இதன் துல்லியம். ஜப்பானில் இந்த ரயில்கள் தாமதமாகும் சராசரி நேரம் 1 நிமிடத்திற்கும் குறைவுதான். இரண்டாவது, ஹைடெக் கழிப்பறைகள். ஜப்பானின் ஸ்மார்ட் கழிப்பறைகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை. தானாகவே மூடி திறக்கும் வசதி, வெப்பமூட்டப்பட்ட இருக்கைகள் மற்றும் டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல்கள் என இதில் பல நவீன வசதிகள் உள்ளன. தூய்மைக்கும் வசதிக்கும் ஜப்பானியர்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்திற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மூன்றாவது, வெண்டிங் மெஷின்கள். ஜப்பானின் ஒவ்வொரு தெருக்களிலும் இந்த இயந்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். இவை வெறும் குளிர்பானங்களை மட்டும் தருவதில்லை. சூடான காஃபி, நூடுல்ஸ், பழங்கள், ஏன் குடைகளை கூட இந்த இயந்திரங்கள் மூலம் வாங்க முடியும். பணமில்லா பரிவர்த்தனை மூலம் எப்போது வேண்டுமானாலும் இவற்றை பயன்படுத்தலாம். நான்காவது, கேப்சியூல் ஹோட்டல்கள். நெரிசலான நகரங்களில் தங்குவதற்கு இது ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு. பெரிய அறைகளுக்கு பதிலாக படுக்கை வசதி கொண்ட சிறிய பெட்டி போன்ற அறைகள் அடுக்கப்பட்டிருக்கும். குறைந்த செலவில் தங்க விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஜப்பானின் இன்றைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இந்த நாடு எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டியது? வரலாற்றின் இருண்ட காலம். 2ஆம் உலகப் போரின் போது, குறிப்பாக அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு ஜப்பான் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. நகரங்கள் அழிந்து, பொருளாதாரம் முடங்கி, மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்த அந்த தருணத்தில்தான் ஜப்பான் ஒரு புதிய சபதத்தை எடுத்தது. ஆயுதங்களை கொண்டு உலகை வெல்வதற்கு பதிலாக அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு உலகை ஆளப்போவதாக அவர்கள் முடிவு செய்தனர். இதுவே ஜப்பானிய பொருளாதார அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. மறுசீரமைப்பு, ஒரு புதிய தொடக்கம். 1950களிலிருந்தே ஜப்பான் தனது முழு கவனத்தையும் உள்கட்டமைப்பில் செலுத்தியது. அவர்கள் மற்ற நாடுகளின் தொழில்நுட்பங்களை நகலடிக்காமல் அவற்றை விட சிறந்த முறையில் எப்படி உருவாக்குவது என்பதில் தீவிரமாக இருந்தனர். குவாலிட்டி கண்ட்ரோல் அல்லது தரம் சார்ந்த உற்பத்தி முறையில் அவர்கள் செய்த புரட்சிதான் மேட் இன் ஜப்பான் என்ற லேபிளை உலகின் நம்பகமான அடையாளமாக மாற்றியது. ஜப்பானின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் அவர்களின் கல்வி முறை. சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு தொழில்நுட்பமும் குழுப்பணியின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் கற்பித்தனர். தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே அவர்களின் மிகப்பெரிய பலம். அணுகுண்டு வீச்சால் சிதைந்த ஒரு நாடு இன்று உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இருப்பதும், ஆயிரக்கணக்கான ரோபோக்களை உருவாக்கி உலகை வழிநடத்துவதும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வெறுமனே ஒரு நாடாக முன்னேறாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் அவர்கள் செய்த கண்டுபிடிப்புகள்தான் இன்று நாம் காணும் அந்த 10 அற்புதமான தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளம் அமைத்தன. வரலாறு என்பது வெறும் பழைய கதைகள் அல்ல. அது ஒரு நாடு எப்படி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டது என்பதற்கான பாடம். ஜப்பானின் இந்த எழுச்சி ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகம். சரி, இப்போது நாம் பார்த்த அந்த நவீன ஜப்பானிய தொழில்நுட்பங்களுக்கு திரும்புவோம். ஐந்தாவது, நவீன கன்வீனியன்ஸ் ஸ்டோர்கள். இங்கு பொருட்கள் வாங்குவது மட்டுமல்லாமல் மின்சார பில்களை கட்டலாம், கொரியர் அனுப்பலாம் மற்றும் வங்கி சேவைகளையும் பெறலாம். இவை 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு சேவை மையமாகவே செயல்படுகின்றன. ஆறாவது, ஸ்மார்ட் ரைஸ் குக்கர்கள். ஜப்பானியர்களுக்கு சோறு மிக முக்கியம். அவர்கள் உருவாக்கும் குக்கர்கள் மைக்ரோ கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
அரிசியின் வகைக்கு ஏற்ப வெப்பத்தை தானாகவே மாற்றி அமைக்கும். இதனால் சாதம் எப்போதும் பக்குவமாக இருக்கும். 7வது, தானியமான வாகன நிறுத்துமிடம். இட நெருக்கமுள்ள நகரங்களில் கார்களை அடுக்கி வைக்கும் ரோபோட்டிக் பார்க்கிங் கோபுரங்களை ஜப்பான் பயன்படுத்துகிறது. நீங்கள் காரை மேடையில் நிறுத்தினால் போதும், இயந்திரமே அதை பாதுகாப்பாக உள்ளே கொண்டு சென்று அடுக்கிவிடும். 8வது, கான்டாக்ட்லெஸ் டிரான்சிட் கார்டுகள். ரயில், பஸ் அல்லது கடைகளில் பணம் செலுத்த ஒரு சிறிய கார்டை ஸ்கேன் செய்தால் போதும். இந்த எளிமையான தொழில்நுட்பம் ஜப்பானியர்களின் நேரத்தை பெருமளவு மிச்சப்படுத்துகிறது. 9வது, மேக்லெவ் ரயில்கள். இவை தண்டவாளத்தில் ஓடாமல் காந்த சக்தியால் காற்றில் மிதந்து செல்லும். சோதனையில் இவை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தை கடந்துள்ளன. இது எதிர்கால போக்குவரத்தின் உச்சம். 10வது, ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் நகரங்கள். ஜப்பான் இப்போது மனிதர்களுக்கு உதவும் ரோபோக்களை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது. அதேபோல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஹைட்ரஜன் ஆற்றலால் இயங்கும் முழுமையான ஸ்மார்ட் நகரங்களை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். முடிவாக, ஜப்பானின் இந்த கண்டுபிடிப்புகள் வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அவை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் கருவிகள். விரைவில் இந்த மாற்றங்கள் உலகம் முழுவதற்கும் வரலாம். இறுதியாக நாம் சிந்தித்து பார்த்தால், ஜப்பான் வெறும் இயந்திரங்களை மட்டும் உருவாக்கவில்லை, அவர்கள் ஒரு வாழ்க்கை முறையையே செதுக்கியிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின் சாம்பலில் இருந்து எழுந்து இன்று உலகிற்கே தொழில்நுட்ப பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் இந்த நாடு விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். நாம் இன்று பார்த்த இந்த 10 தொழில்நுட்பங்களும் ஒரு ஆரம்பம்தான். விரைவில் பறக்கும் கார்கள், மனிதர்களோடு உரையாடும் ரோபோக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கொண்ட நகரங்கள் என ஜப்பான் நம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உலகத்தை படைக்கப் போகிறது. தொழில்நுட்பம் என்பது மனிதனை சோம்பேறியாக்க அல்ல, மாறாக மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவே என்பதை ஜப்பான் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த 10 தொழில்நுட்பங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.